தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்த செஞ்சுட்டு தூங்குனீங்கன்னா நல்லா நிம்மதியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. எங்கே படுத்த நிமிஷத்துக்கு போகணும் வாயை பொளந்துடுறோம் அது ஒரு விஷயம். இருந்தாலும் எம்பிட்டு நேரம் செல்ல நோண்டுறோம். ஒரு 3 நிமிஷம் செஞ்சு தான் பார்ப்பேனே. ஒரு 3 விஷயத்த நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்கல்ல, ட்ரை பண்ணி தான் பார்ப்போம். என்னான்னு சொல்லவா? ஃபஸ்ட்டு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி காலையிலேருந்து என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, கெட்டது என்ன நடந்துச்சு? நல்லது என்ன நடந்துச்சு? கெட்டது நடந்துச்சுன்னா இதை நாளைக்கு எப்படி சரி பண்ணிக்கலாம்? நல்லது நடந்துருச்சுன்னா ஓகே இதுக்கு மேற்கொண்டு எப்படி செய்யலாம்? அப்படின்னு சொல்லி செஞ்சுவாருங்க. அடுத்து நாளைக்கு காலைல எந்திரிச்சு என்ன செய்யறது? என்னத்தை நம்ம நினச்சாப்புல நடந்துட போதா? அது என்ன நடக்கணும் நடந்தா தீரணும். சும்மா செஞ்சு பாருங்களேன். ஒரு 3 பிளான் போடுங்க. ஏதாவது நல்ல காரியம் நிறையா ஆச்சா, இதை இப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு சொல்லி நினச்சி பாருங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க கண்டதை நினைக்காதீங்க. அவனை கொண்டு எதையுமே நினைக்காதீங்க. மனசை ரிலாக்ஸ் ஆக்கிட்டு தூங்குங்களேன். இது குறிப்பிட்ட ஸ்டேஜில் இந்த டீனேஜ்கள் எல்லாம் செய்ய மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட வயசு பக்குவங்கள் வர 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 இதெல்லாம் நமக்கு நாம என்ன செய்யுது? செஞ்சோம்னா உடலுக்கும் மனசுக்கும் ஆரோக்கியம் தரும்னு சாணக்கியர் சொல்லிவிட்டு போய்விட்டார். நன்றி மக்களே.